டாக்டர் பிளஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். நம்ம உடல்ல கொழுப்பு, அதாவது கொலஸ்ட்ரால், நார்மலா வெயிட் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் கொலஸ்ட்ரால் அதிகமா இருக்கு அப்படின்னு ஒரு சிலர் இருப்பாங்க. கொலஸ்ட்ரால் அதிகமாச்சுன்னா என்னென்ன நமக்கு உடல்ல பிரச்சனைகள் ஏற்படுதுன்றத நம்ம ரொம்ப கவனமா தெரிஞ்சுக்கணும். முக்கியமா பார்த்தோம்னா கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாச்சுன்னா விசரல் ஃபேட் நமக்கு அதிகமாகும். அதாவது நம்ம உடல் உள்ளுறுப்புகள்ல கொழுப்பு படிதல் அதிகமாக இருக்கும். இது லிவர்ல ஏற்படலாம், கல்லீரல்ல கொழுப்பு படிமங்கள் ஏற்படலாம். அதே மாதிரி இதயத்திலோ அடி வயிற்று பகுதியில குடலை சுற்றி நிறைய பேருக்கு அடி வயிற்று பகுதியில குடலை சுற்றி கொழுப்பு அதிகமா இருக்கும். ஸோ பெண்கள் நிறைய பேர் சொல்ற ஒரு விஷயம் இதுதான். எனக்கு இடுப்பை சுத்தி தொடை பகுதியில ஃபேட் அதிகமா சேர்ந்திருக்கு, ரொம்ப தொலை தொலைன்னு இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி கொழுப்புகள் அதிகமா சேர ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி நம்மளுடைய ரத்த நாளங்கள்லயுமே கொழுப்பு படிய ஆரம்பிச்சிடும். ஸோ இது காலப்போக்குல இதயத்துக்கு ரத்த ஓட்டத்தை தடைப்படுத்துது. இந்த மாதிரியான அரித்மியா அப்படின்னு சொல்லக்கூடிய இதய படபடப்பு, ஹார்ட் பீட்ல ஒரு ஈவனா இல்லாம திடீர்னு படபடப்பு அதிகமாகுது, ஹார்ட் பீட் லோ ஆகுது. இந்த மாதிரியான பிரச்சனைகள் எம்ஐ அப்படின்னு சொல்லக்கூடிய மயோகார்டியல் இன்ஃப்ராக்ஷன் மாதிரியான பிரச்சனைகளும் ஏற்படுது. இப்போ நம்ம உடல்ல கொழுப்பு அதிகமாக அதிகமாக என்ன ஆகும்னா அங்கங்க லிப்போமா மாதிரியான பிரச்சனைகள், கொழுப்பு கட்டிகள் இருக்கும். ஒரு சிலருக்கு ஸ்கேல்ப்ல தெரிய ஆரம்பிக்கும். சின்ன சின்ன கட்டிகள் தலையில தெரியும். அதே மாதிரி முகத்திலேயோ, முதுகு, வயிறு பகுதி, நிறைய பேர் சொல்ற விஷயம் அப்டமன்ல அப்படியே தொட்டு பார்க்கும்போது அங்கங்க முடிச்சு முடிச்சா எனக்கு கொழுப்பு கட்டி இருக்குங்க. தொடை பகுதியெல்லாம் தொட்டு பார்க்கும்போது முடிச்சு முடிச்சா கொழுப்பு கட்டி தெரியுது. அதே மாதிரி பர்டிகுலரா இந்த ஃபோர் ஆர்ம்ஸ்ல, இந்த முழங்கை பகுதியில நிறைய பேர் சொல்லுவாங்க கட்டி கட்டியா தெரியுது அப்படின்ட்டு. அப்போ கொலஸ்ட்ரால் லெவல் நம்ம உடல்ல அதிகமாகும் பொழுது இது எல்லாமே நமக்கு ஏற்படுது அப்படின்னு சொல்லலாம். இப்போ கொழுப்பு சார்ந்த பிரச்சனைகள் நம்ம உடல்ல இருந்ததுன்னா இது எல்லாமே ஏற்பட்டு சடனா நமக்கு ஸ்ட்ரோக் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா மூளைக்கு செல்லக்கூடிய இரத்த ஓட்டம் தடைப்படும் பொழுது நமக்கு என்ன ஆகும்னா ஸ்ட்ரோக் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்போ இந்த கொழுப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் அளவுக்கு அதிகமானால் இந்த பிரச்சனைகள் எல்லாமே இருக்கு. இதுல ஒரு சிலருக்கு கொலஸ்ட்ரால் ரொம்ப குறைவாகவும் இருக்கும். நான் டயட்ல இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் என்னன்னா ரொம்ப ஃபேட் கண்டென்ட் இருக்கக்கூடிய ஃபுட் எல்லாமே டோட்டலா அவாய்ட் பண்ணும்போதும் என்னென்ன பாதிப்புகள் ஏற்படுது அப்படின்னு பார்த்தோம்னா ட்ரை ஸ்கின் இருக்கும். ட்ரை ஸ்கின் இருக்கிறது, ஹேர் ஃபால் அதிகமா ஆகிறது, அதுக்கப்புறம் மூட்டுக்கள்ல எலும்பு தேய்மானம் ஏற்படுறது. ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா நடக்கும்போது கழுக்குன்னு ஒரு சவுண்ட் வருதுங்க, உட்கார்ந்து எந்திரிக்க முடியல அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகளும் நிறைய பேர் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதை சரி செய்யறதுக்கு என்ன பண்ணலாம்? அளவுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய கொழுப்பை நம்ம எப்படி சரி செய்யலாம்? ஃபர்ஸ்ட் நம்ம உணவு முறையில என்ன கொண்டு வரணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு சிலர் ஆல்கஹால் எடுக்கக்கூடிய ஹேபிட் இருக்கும். கண்டிப்பா நம்ம ஃபேட்டி லிவர் அப்படின்ற ஒரு பிரச்சனைக்குள்ள போயிட்டோம்னா ஆல்கஹால் எடுத்துட்டு இருந்தீங்கன்னா அது டோட்டலா அவாய்ட் பண்ணணும். அதற்கு அடுத்தது நம்ம தவிர்க்க வேண்டியது அப்படின்னு பார்த்தோம்னா அசைவ உணவுகள். அதிகமான எண்ணெய், ஆயில்ல நல்லா டீப் ஃப்ரை பண்ணுது. ஸோ எண்ணெயில அதிகமாக நம்ம பொரித்து வறுத்தெடுத்த உணவுகளை கட்டாயம் நம்ம தவிர்த்தே ஆகணும். ஸோ இந்த மாதிரியான டயட் நம்ம ஃபாலோ பண்ணணும். அதற்கு அடுத்தது கொழுப்பு கரைவதற்கு ரொம்ப சிம்பிளான ஹோம் ரெமெடி சொல்றேன். இதை ஃபாலோ பண்ணாலே நம்ம உடல்ல இருக்கக்கூடிய கொழுப்புகள் மறைய ஆரம்பிக்கும். இதனோட சேர்த்து நம்ம பயன்படுத்தக்கூடிய மருந்துகள் என்னன்றதும் பார்க்கலாம். நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் முட்டைக்கோஸ், கேபேஜ். இந்த கேபேஜ் நமக்கு ரொம்ப முக்கியமானது. இது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய பேட் கொலஸ்ட்ரால், முக்கியமா எல்டிஎல் அப்படின்னு நீங்க டோட்டல் கொலஸ்ட்ரால் லிபிட் ப்ரொஃபைல் எடுத்து பார்க்கும்பொழுது உங்களுக்கு நோட் பண்ணி கொடுப்பாங்க. நார்மலா கொலஸ்ட்ரால் இருந்தா கூட ஓகே, இந்த பேட் கொலஸ்ட்ரால் தான் டைரக்டா நமக்கு இதயத்தை பாதிக்குது. அப்போ எல்டிஎல் லெவல் குறைக்கிறதுக்கு சிம்பிளா இதை நம்ம பயன்படுத்தலாம். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு முட்டைக்கோஸ் ரொம்ப முக்கியம். ஸோ வாரம் 2 முறை முட்டைக்கோஸ் ஜூஸா எடுத்து நம்ம குடிக்கணும். இதை எப்படி நம்ம ரெடி பண்ணலாம் அப்படின்னா, நல்லா வாஷ் பண்ணிட்டு லேயர் லேயரா எடுத்து வாஷ் பண்ணிக்கோங்க. எடுத்துட்டு ஒரு 200 கிராம்ஸ் அளவுக்கு எடுத்து இதை மிக்சியில போட்டு நல்லா அரைச்சி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கணும். இதனோட நான் ஒரு பவுடர் சொல்றேன். இந்த பவுடரை நம்ம ரெடி பண்ணி வச்சிடணும். எந்த ஜூஸ் குடிச்சாலும் இந்த சீக்ரெட் பவுடரை அதில் ஆட் பண்ணி குடிச்சுக்கோங்க.
கொலஸ்ட்ரால் லெவல் நமக்கு நல்லாவே குறைய ஆரம்பிக்கும். சரி, இந்த பவுடர் எப்படி நம்ம ரெடி பண்ண போறோம்னா இதுவும் ரொம்ப ரொம்ப சிம்பிள். 100 கிராம் சீரகம் வேணும். சீரகம் வந்து 100 கிராம் எடுத்துக்கணும். 30 கிராம் கருஞ்சீரகம் எடுத்து வச்சுக்கணும். கருஞ்சீரகம் நிறைய வேண்டாம், 30 கிராம் போதும். 100 கிராம் சீரகம், 30 கிராம் கருஞ்சீரகம், 50 கிராம் சோம்பு எடுத்துக்கணும். ஜாதி பத்திரி, இது வந்து உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? கடைகள்ல எல்லாம் இந்த மசாலா பொருட்கள்ல நல்ல ஆரஞ்சு கலர்ல ஒரு பூ மாதிரி இருக்கும். ஜாதிக்காய்க்கு மேல இருக்கக்கூடிய ஒரு லேயர் மாதிரி ஒரு அமைப்பு ஜாதி பத்திரி. இது வந்து 10 கிராம் நம்ம எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா மராட்டி மொக்கு அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? இதுவும் மசாலா பொருட்கள்ல இருக்கும். 5 கிராம் போதும். ஸோ இந்த ரேஷியோல நான் சொன்ன பொருட்கள் எல்லாமே எடுத்து லேசா வறுத்து மிக்சியில ஃபைன் பவுடரா அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். அவ்வளவுதான். இப்போ நம்ம இதை எடுத்து வச்சுட்டோம். இது 1 மாதம் நம்ம பயன்படுத்தலாம். ஸோ காலையில இப்போ வந்து முட்டைக்கோஸ் நான் சொன்னேன் இல்லைங்களா? இந்த சீக்ரெட் பவுடர் நம்ம எடுத்து வச்சிருக்கிறோம். ஸோ இதை வந்து காலையில முட்டைக்கோஸ் இருக்கு இல்லைங்களா? முட்டைக்கோஸ் வந்து நம்ம ஜூஸ் மாதிரி நான் சொன்ன மாதிரி 200 கிராம் அளவுக்கு எடுத்து ஜூஸ் நல்லா போட்டு அரைச்சி எடுத்து வச்சுட்டு இந்த பவுடரை நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இந்த பொடியை ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு அந்த ஜூஸ்ல கலந்துடணும். கலந்துட்டு ஒரு 3ல இருந்து 5 துளிகள் எலுமிச்சை சாறு அதுல கலந்து குடிச்சிடணும். ஸோ இது ஒரு நாள் நம்ம குடிக்கிறோம். காலையில குடிக்கிறோம். ஸோ அதுக்கப்புறம் ஒர்க் அவுட்ஸ் பண்றோம். இதுக்கப்புறம் காஃபி டீ எதுவுமே வேண்டாம், டைரக்டா பிரேக்ஃபாஸ்ட் குடிச்சிடலாம். அதுக்கப்புறம் அடுத்த நாள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, கேபேஜ் ஒரு நாள் குடிச்சோமா, அடுத்தது என்ன பண்ணலாம்னா வெள்ளை பூசணிக்காய் ஒரு நாள். இதே மாதிரி வெள்ளை பூசணிக்காய் ஜூஸ் போடுறோம், அந்த பவுடர் மிக்ஸ் பண்றோம், நம்ம குடிச்சிடறோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒர்க் அவுட்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்த நாள் என்ன பண்ணலாம்னா பீர்க்கங்காய் ஒரு நாள் நம்ம குடிக்கலாம். கொத்தவரங்காய் ஒரு நாள். இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் ஒரு நாள் நம்ம பயன்படுத்தலாம். அருகம்புல் ஒரு நாள், நெல்லிக்காய் ஒரு நாள், இந்த மாதிரி ஒவ்வொரு ஜூஸஸா நம்ம குடிக்கலாம். இதுல முக்கியமாக ஒரு நாள் வாழைப்பூ, வாழைத்தண்டு எடுத்துக்கோங்க. வாழைப்பூ ஒரு நாள், வாழைத்தண்டு ஒரு நாள். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒரு ஜூஸஸ் நம்ம குடிச்சிட்டு வரும்பொழுது மறக்காம நான் சொன்ன இந்த சீக்ரெட் பவுடரும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஜூஸஸ் நம்ம குடிச்சிக்கிட்டே வரும்பொழுது நல்ல மாற்றம் நமக்கு தெரியும். சுகர் இருந்தாலும் பிபி இருந்தாலும் தாராளமாக இதை பயன்படுத்தலாம். கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்களுக்கு தான் இது நம்ம ரெகுலரா சொல்றோம் இல்லைங்களா? அவங்களும் பயன்படுத்தலாம். இப்போ இதுல இன்னொரு ஹெல்த் பெனிஃபிட் என்னன்னு பார்த்தோம்னா, மலச்சிக்கல் இருந்தாலும், குடல் பகுதியில கழிவுகள் இருந்தாலும், இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருந்தாலும், ஸோ இதை வந்து நம்ம ரெகுலரா ஃபாலோ பண்ணும்பொழுதே உடல்ல நிறைய மாற்றங்கள் நடக்க ஆரம்பிக்கும். ஸோ நமக்கு வந்து விசரல் ஃபேட் இருக்கு, ஃபேட்டி லிவர் இருந்தாலும், ஆர்ட்ரிஸ்ல வந்து கொழுப்பு படிமங்கள் இருந்தாலும் அது கரையிறதுக்கு இந்த மெடிசன் நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதை வந்து ரெகுலரா ஃபாலோ பண்ணிக்கோங்க. சித்த மருத்துவத்தில் இந்த கொலஸ்ட்ரால் கரையிறதுக்கான நிறைய மருந்துகள் இருக்கு. அதையும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். இதுல பேசிக்கா நம்ம பயன்படுத்தக்கூடிய சில மருந்து வகைகள்ல கிராம்பு பயன்படுத்தி செய்யக்கூடிய கிராம்பு சூரணம் நம்ம பயன்படுத்தலாம். குறுந்தொட்டி சூரணமும் பயன்படுத்தலாம். ஸோ இந்த மருந்துகள் எல்லாமே பார்த்தோம்னா நம்ம உடல்ல இருக்கக்கூடிய தேவையற்ற கொழுப்புகளை கரைத்து வந்து வெளியேற்றக்கூடியதுதான். ஸோ அப்பப்போ கொஞ்சம் வந்து ஃப்ரூட்ஸ் நம்ம சாப்பிடும் போதும் பார்த்தோம்னா ஃப்ரூட்ஸ்ல வாரம் 1 அல்லது 2 முறை பைனாப்பிள் சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். ஸோ பைனாப்பிளும் வந்து பார்த்தோம்னா நம்ம உடல்ல இருக்கக்கூடிய பேட் கொலஸ்ட்ராலை வந்து கரைக்கக்கூடிய முக்கியமான ஒரு ஃப்ரூட். ஸோ பழ வகைகள்ல பைனாப்பிள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். வாரம் ஒரு 2 முறை ஒரு 2 ஸ்லைஸ் நம்ம சாப்பிட்டுக்கலாம். நீர்ச்சத்து அதிகமா இருக்கக்கூடிய பழ வகைகள் சாப்பிடணும். அப்பப்போ கொஞ்சம் வெது வெதுப்பான தண்ணீர் குடிச்சிக்கலாம். ஸோ இது எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணும்போது ரொம்ப ஈஸியா நம்ம உடல்ல இருக்கக்கூடிய பேட் கொலஸ்ட்ராலை நம்ம கரைக்கலாம். இதை ஃபாலோ பண்ணும்போது உடல் எடையும் நமக்கு நல்லாவே குறைய ஆரம்பிக்கும். ஸோ இந்த பதிவுல கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமான கொழுப்பு உடல்ல இருந்தா இயற்கையான முறையில அதை எப்படி சரி செய்யலாம் அப்படின்றத பார்த்தோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.